ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து கடைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், எனக்கு நல்லா வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி உங்க கூட இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட பேர் பார்த்திங்கன்னா பஸ்போசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மலாம் வந்து எப்போவுமே ரவையை வச்சு கேசரி, தோசை அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் ரவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து சீனியை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/3 கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஓவராக கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டாக உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த நம்ம போட்ட பட்டர், சுகர் எல்லாமே வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. உதிரியாகவும் இருக்குது, நம்மளுக்கு கட்டி கட்டியாக இல்லை. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக கிடைக்கும் கடையில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாட்டாக இருக்கணும் பால் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா நம்ம வந்து கூலாக இருக்கிற வாட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம போட்டிருக்க தேங்காய், அதுக்கப்புறம் ரவை, அது எல்லாத்தோடையும் இந்த பாலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானால் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வராது. அதனால் இன்னும் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரவை வந்து டக்குன்னு வந்து தண்ணியை உறிஞ்சிரும். அது வந்து நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து பஸ்போசா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பேக்கிங் பவுடர் வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இது 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஓவனில் வைக்க வேண்டாம், இல்லை ஓவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் நேற்று வீடியோவில் வந்து கேக் பேக் பண்ணுறது, அப்புறம் வந்து ரொட்டிக்கு வீட் பிரெட் பேக் பண்ணுறதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு சதுரமான ஒரு கண்ணாடி பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டாக இருந்தால் கூட அதில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நம்ம பட்டரை வந்து ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ரவையை போட்டுருங்க. அப்போ வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம கேக்குக்கு எப்போவும் ஆட் பண்ணுற மாதிரியே தான்.
இப்போ இதை வந்து ஒன்று போல் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக ஊற்றி செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் லைன் மாதிரி போட்டு உடனே விட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் லாஸ்ட்டு கூட பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் வந்து பால் வந்து கொஞ்சம் கூட ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வேகும்போது சரியாக வந்துடும். இந்த மாதிரி சும்மா ஒரு பேருக்கு வந்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த லைன் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸு வேணுமோ அதை வந்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பாதாமை வந்து நீங்கள் ஊற வச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் வைக்கிறேன். அடுத்து ஒரு இதில் வந்து முந்திரி வைக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் பிஸ்தா வைக்கிறேன். இது நட்ஸ் வைக்கிறது நம்மளோட விருப்பம் தான். இப்போ இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு ஓவனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும். நீங்கள் வந்து உங்கள் ஓவன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து இதில் மேலே ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அதை போட்டுட்டு இதே கப் அளவுக்கு இதே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சீனி வந்து நல்லா கரையணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரொம்ப வந்து பாகு பதம்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை, சுகர் வந்து கரையணும், அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு இன்னும் வந்து நல்ல சூப்பரான ஒரு அரோமா வர்றதுக்காக ரோஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது வந்து சீனி கரையிற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணணும். இப்போ இது வந்து நல்ல சுகர் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த லெமனை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டோம்னா கசப்பும் தன்மை வந்துடும், அதனால் எடுத்துடலாம். அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கோடு மாதிரி போட்டு வச்சுருந்தோம், அதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சிரப் ஊற்றும் போது உள்ள வரைக்கும் இறங்கணும், அதுக்காக இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் எல்லா பக்கமும் வந்து ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து சிரப்பு உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து சைடு எல்லாமே வந்து சூப்பராக வந்து நம்ம எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிரப்பை வந்து இதில் விடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சீனி பாகு வந்து நல்லா சொட்ட சொட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீனி வந்து தண்ணி வந்து நல்லா இறங்கியிருக்கு.
இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் செமையாக வந்திருக்கு. இது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சீனி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சீனி தண்ணியை ஊற்றிக்கலாம். அது ஊற ஊற அந்த தேங்காய் ரவை இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து ஒரே ஸ்வீட்டாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.